கர்த்தருக்குள் பிரியமான இந்த குழுவில் அமர்ந்திருக்கிற தேவதாசர்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு முதலாவது அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இன்றைய நாளிலே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே வசன ஆய்வுக்காக நாம் செல்கிறோம். 17, 18 அதிகாரங்கள் பயங்கரமான தேவனுடைய ஜனங்கள் துன்புறுத்தல் அதிகமாக இருந்தது. பாடுகளும் உபத்திரவங்களும் கொலைகளும் அங்கே காட்சியானது இருந்தது. ஆனால் 19ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்தல், தேவனுக்கு துதி செலுத்துதல், அதாவது அல்லேலூயா சொல்லுதல், இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசி கேட்போம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். 3 மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். இங்கே ஆர்ப்பரித்தலும் ஆரவாரமும் தொழுது கொள்ளுதலும் தேவனுக்கு துதி செலுத்தலும் இந்த காட்சி மிகுந்த சந்தோஷமாயிருக்கிறது. தேவனுடைய தீர்ப்பும் தீர்த்ததற்காக. அப்ப ஏன் ஆர்ப்பரித்தார்கள் என்று காத்தேன்னா, தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். பழி வாங்கினதற்காக மாத்திரமல்ல, தேவனுடைய தீர்ப்பு நீதியானவைகள், சத்தியமும் நீதியுமாய் இருப்பதற்காகவும் சொல்லப்படுகிறது. 18ஆம் அதிகாரத்தில் கடைசியில் என்ன படித்தோம் என்பதை திருப்புவதிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் பாபிலோனை குறித்து தூதன் என்ன சொன்னார்னா, தேவனுடைய தீர்ப்புகள் யாருக்காக செய்யப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து கலிகூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். இது உருவகமான பாபிலோன். ஒரு சமயம் அநேகர் ரோமாபுரியை புரிந்து கொள்கிறார்கள், இருக்கலாம். இதுக்கு எதற்காக இவங்க எல்லாரும் கலிகூறும்படி கேட்கப்பட்டதென்றால், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே. அவங்களுக்கு என்ன செய்தால் என்றால், 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினார். தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பணிக்கு அழைக்கப்படுகிற மக்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதமாய் சுகமாய் வாழ்வார்கள் என்று நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இன்று இல்லை. இது துன்பமும் உபத்திரவமும் கொலைகளும், நாம் கொலை செய்யப்படுவோம் என்பது ஒரு வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரத்திலே இவளுக்கு வரும் ஆக்கினை காண்பிக்க நாம் காண்கிற வகையில் எந்த அதிகாரத்திலிருந்து துவக்கப்பட்டது என்றால், 17ஆம் அதிகாரத்திலே துவக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிற வரைக்கும் காண முடிகிறது. 17ஆம் அதிகாரம் 1-2, 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி,
இதை காட்டுறதுக்கு தான் 17, 18, 19 முடிவடைகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் சொல்றார். இதெல்லாம் சொல்வதற்கு முன்பாகவே தண்ணீர்களின் தூதன் தேவனுடைய பணியாளர்களின் இரத்தத்தை சிந்தினதற்காக தேவனுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து என்ன சொன்னார் என்றால், 16ஆம் அதிகாரம் 5, 6, 7 தேவனுடைய தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை, அதுக்கு முன்னாடியும் சில வேலைகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தண்ணீர்களின் தூதன் 16ஆம் அதிகாரம் 5 7 வரைக்கும், அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயந்திருக்க நீதியுள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். தேவனுடைய தீர்ப்புகள் நாம் பொறுமையா காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நிச்சயமாக நிறைவேறும். அது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் கீழிருந்து என்ன கேட்டாங்க? அதற்கு என்ன பதில் அவருக்கு சொல்லப்பட்டது? 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது, தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். நாம் ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும். தேவனுடைய தாசர்கள், அது அடிமைகள், தேவனுக்கு பணி செய்யக்கூடியவர்கள், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு அடிமையாயிருக்கிற நாம் கொல்லப்படுவோம். சுவிசேஷ நிமித்தமாக கொலை செய்யப்படுவோம். கொல்லப்பட்ட தேவன் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். பொதுவா மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கட்டடத்தை மூடுறாங்க, சபைக்கு அனுமதி கொடுக்கல, சுவிசேஷ தெருவில் பிரசங்கம் பண்ண விடல. ஒன்னும் ஆச்சரியமா ஒன்றும் கிடையாது. ஆச்சரியமே படக்கூடாது. அது அது கொல்லுகிற வரைக்கும் போகும், இடிக்கிற வரைக்கும், மூடுற வரைக்கும் போகாதுங்க. நம்மளெல்லாம் கொல்லுகிற வரைக்கும் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களுக்கு அனுமதிக்கப்படும். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். தேவனுடைய தீர்ப்புக்காக காத்திருந்தார்கள். அப்போது என்ன பதில் சொல்லப்பட்டது என்றால், அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாறட்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்போ 17, 18ஆம் அதிகாரத்தில் வெறித்தனமான கொலைகள் இருந்திருக்கிறது. பாவத்திற்கு விரோதமாக நாம் ரத்தம் சிந்தப்படத்தக்க எதிர்த்து நிற்க வேண்டுமா? பாருங்க, மனிதனுக்கா பாவத்திற்கு விரோதமா? மனிதன் தேவனுக்காக மரிக்கிற வரைக்கும் பணியாற்ற வேண்டும் என்று எபிரேய கிறிஸ்தவர்கள் உற்சாகப்படுத்தப்படுறாங்க. அவங்க சோர்ந்துட்டாங்க. போகாண்டவரே, இவ்வளவு உபத்திரமா, முடியல, தாங்க முடியல. பாருங்க, அவங்க முடமாகி போயிட்டாங்க, பிசகி போயிட்டாங்க, நெகிழ்ந்த கைகள் ஆயிட்டாங்க, சபை கொடுகை விட்டுட்டாங்க. அவங்க உற்சாகத்தை இழந்துட்டாங்க, தைரியத்தை இழந்துட்டாங்க, பொறுமையை இழந்துட்டாங்க. ஏற்கனவே உற்சாகமா தான் இருந்தாங்க, ஆனா அவங்க அதெல்லாம் இழந்துட்டாங்க. அங்கே உற்சாகப்படுத்தப்படுகிறாரு, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்த சிந்தப்படத்தக்க நீங்கள் இன்னும் ஏத்து நிக்கலையே, அதுக்கெல்லாம் ஏன் சோர்ந்து போனீங்க? இப்ப பாவத்திற்கு விரோதமா போராடுவதில் மாம்ச ரீதியாக ஏத்து நிக்க வேண்டுமா? நம்ம
பாவத்திற்கு விரோதமாக போராட வேண்டுமா, மனிதனுக்கு விரோதமாக போராடணுமா? பாருங்க, நம்ம சங்கங்கள், காரிய கமிட்டிகள், நிர்வாக கமிட்டிகள், ஆலோசனை சங்கங்கள்லாம் அமைத்துக் கொள்ளலாம். அது வேதத்தில் இருக்கோ இல்லையோ, அது இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து செய்வதற்காக நம்ம செய்து கொள்ளலாம். அதுக்காக நம்ம ஆயிரக்கணக்கில் சேர்ந்து கூட வேலை செய்யலாம். ஆனால் மனிதனுக்கு எதிராக நம்ம எதிர்த்து நிற்க நமக்கு அனுமதி இருக்கிறதா? ஒரு குழுவா சேர்ந்து நம்ம போராட நமக்கு அனுமதி இருக்கிறதா? மனிதனுக்கு எதிராக நம்ம போராட முடியுமா? அரசாங்கத்துக்கு எதிராக போராடணுமா, இல்ல பாவத்துக்கு எதிராக போராடணுமா? பாருங்க, என்னதான் இருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துணைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்போ மனிதனுக்கு எதிராக போராட முடியாதுங்க. பாவம் செய்வதற்கு எதிராக நாம் போராட முடியும். பாவத்திற்கு எதிராக நாம் போராட முடியும், மனிதனுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை துவக்க முடியாது. 2 கொரிந்தியர் 10:3 நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்காக தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அந்த பலமுள்ள அரண்களை, அந்த போராயுதங்களை வச்சு தர்க்கங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற நமக்கு விரோதமா சரி, அல்லது ஒரு கூட்டுக்கு எதிராக இருந்தாலும் சரி, எல்லா மேட்டிமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம சிறைப்பிடிச்சிடணும். பொதுவா நம்ம ஒரு ஜனங்களை ஒரு ஆயிரக்கணக்கில் ஒரு கமிட்டியை சேர்த்தாலே மாம்ச ரீதியான போராட்டம் வந்துடும், தைரியம் வரும். கிதியோன் நாட்களில் ஜனங்கள் மிகுதியா இருக்கும்போது என்ன சொன்னாரு? பெருமை பேசுவாங்க, மேட்டிமையாவாங்க, வீம்பு பேசுவதற்கு ஏதுவாகும், குறைச்சிரு, பயமுறுத்து என்று சொன்னார். பாருங்க, எப்பவுமே இது அனுமதிக்கிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் பாடுபடவும் துன்பப்படவும் கொலை செய்யப்பட தங்களை ஒப்புக் கொடுக்கவும் அனுமதிக்கப்படுகிறார். தேவனுடைய ஜனங்கள் கொலை செய்வதை விரும்புகிறாரா? கேள்வி எப்படி கேட்டீங்கன்னா, யெகோவா மக்கள் சொல்றாங்க, நரகத்துல போய் இது நம்மளை போய் அழிப்பாரா? இவ்வளவு அருமையா ஆத்மாவை படைச்ச தேவன் நம்மளை வதைப்பாரா? அவங்களுக்கு இப்படிப்பட்ட உபதேசம் இருக்குது. பாருங்க, நம்மள பூமியிலேயே நம்ம கொலை செய்யப்படணும்னு விரும்புறாரு. பாவத்துக்கு விரோதமா ரத்த சிந்தப்படுகிற அளவுக்கு எதிர்த்து நிக்கணும் நம்ம. ஆனால் மனிதனுக்கு எதிராக இல்லைங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10-11 என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபு விஷயத்திலும் அல்ல, மாத்திரமல்ல, நண்பர் விஷயத்திலே இரக்கமாக தான் இருந்தார். ஆமாவா இல்லையா? யோபுக்கு இரக்கமா இருந்தாரு, நண்பர்களுக்கும் அவர் இரக்கமாக தான் இருந்தாருங்க. அவர்களும் யோபிடத்தில் செல்லும்படி கேட்டார், அவர்களை மன்னித்தார். பாருங்க, இப்ப நீதிமான்கள் யாராவது ஏத்து நின்றாங்களா? அப்ப நம்ம எதிராக மாம்ச ரீதியாக கொடி பிடிக்க நமக்கு அனுமதி இருக்கிறதா? யாக்கோபு 5:6 சொல்றாரு, நீதிமான்களை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தி கொலை செய்தீர்கள். அது ஐஸ்வர்யவான்கள் கொலை செஞ்சிட்டாங்க. அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை. ரத்த சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நிக்கணும்னு சொல்றாரு. அது மாம்ச ரீதியான எதிர்த்தலா, பாவத்துக்கு விரோதமாகவா? பாவத்துக்கு விரோதமா நம்ம எதிர்க்கணும். ஆனா மாம்ச ரீதியான எதிர்த்தல் நமக்கு இல்ல. கொலை செய்யப்படுவோம் என்பது ஆச்சரியமாக தேவனுடைய வேலைக்காரர்களுக்கு இருக்க வேண்டுமா? கட்டடத்தை இடிப்பதும், ஆராதனை கூடங்களை மூடுவதும், அனுமதி மறுப்பதும்,
ஆச்சரியமா? வரவுகளை தடுப்பதும் உதவிகளை தடுப்பதும் ஆச்சரியமா? ஒன்னும் ஆச்சரியம் இல்லையே. இதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்கு காலங்கள் நடந்தான தீரணும், நடக்கணும், பரிசோதிக்கப்படணும். நம்ம மனுஷரை மத்திய 10ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள்ல மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெபாலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். இதெல்லாம் இந்த பெந்தேகோஸ்தே மக்களும் வாக்குத்தத்தம் சொல்லுகிற மக்களும் வாக்குத்தத்த வசனமா போடுவாங்களா? விற்பனை ஆகுமா? வியாபாரம் ஆகுமா? அவர்கள் புறஜாதிகளுக்கு சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள். மத்தேயு 10:21-22 சகோதரன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளைகளையும் மரணத்திற்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவளை கொலை செய்வார்கள். வாக்குத்தத்த வசனமா போடுவாங்களா? இல்ல விக்குமான்னு கேட்கிறேன், வாங்குவாங்களான்னு கேட்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவீர்கள். எல்லாராலும் பாருங்க, ஒரு சிலரால் இல்லைங்க, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும். அப்ப எல்லாரும் எப்படி இருக்காங்க? பொல்லாப்பு. ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் 23ஆம் வசனம் 10:23-24 மறுபட்டணத்திற்கு ஓடி போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்கள் எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை அது பூமிக்குரிய இஸ்ரவேலா இருக்கட்டும் வைத்துக் கொள்ளுங்களேன், அங்கே ஏதுங்க, அப்புறம் முடிஞ்சு போயிடும். அப்போ சொல்லப்பட்டதுங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் இல்லையா? சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல, வரும் என்று சொல்லுகிறார். ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. சரீரத்தில் கொலை செய்யப்படுவோம் என்பதற்காக பாவத்திற்கு விரோதமாக போராடாமல் இருந்து பயப்படலாமா? ஐயோ பயந்து ஊழியம் செய்யாமல் இருந்துடலாமா? இல்ல பாவத்தை எதிர்த்து நம்ம சத்தியம் தான் சொல்லாம இருக்க முடியுமா? மத்தேயு 10:28-29-30-31 சொல்றாருங்க, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுவதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். பரிசுத்தவான்கள் சொல்லலையா? பயப்படாம சொல்லலையா? ஆத்துமாவை சரீரத்தின் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றாகிலும் தரையில விழாது. நீங்க செத்து போக மாட்டீங்கன்னு சொல்றாரா? இல்ல அவருக்கு தெரியாதுன்னு சொல்றாரா? அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறது. உங்கள் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். எல்லாம் விசேஷத்தவன் சொல்றாரு. அப்படி அர்த்தம் என்னங்க? சாகவே அடிக்க மாட்டோம் அர்த்தமாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் கொல்லப்படுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் சில நேரத்தில் துன்பப்படுத்தி கொல்லப்படாமலும் காப்பாற்றப்படலாம். அதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கலாம். மத்திய 23:30-35 வரைக்கும் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்க? தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராக இருக்காங்க. பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புன்னு சொன்னார். 34ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்கள் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்து பலிபீடத்தின் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியில் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். கொல்லப்பட மாட்டோம் என்பது எல்லா நேரத்திலும் வாக்குத்தத்தம் அல்ல. அவருக்காக கொல்லப்படுவோம் என்பது வாக்குத்தத்தம். ஏன்னா மத்த 23:34 தான் படிச்சோம். ஆகையால் தீர்க்கதரிசிகளை ஞானிகளையும் வேதபாரையும் கொடுத்து அனுப்புகிறேன், சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள் சொன்னார். நம்மள அறிய மாட்டாங்களோ? கொல்ல மாட்டாங்களோ? கொல்ல மாட்டாங்க நம்பி நீங்க போக முடியாதுங்க. கண்டிப்பாக கொல்லுவார்கள். தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். அடிப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவத்திலிருந்து இப்போதான் 19ஆம் அதிகாரத்தில் அவங்க மீண்டிருக்காங்க. ஆனா ரொம்ப களிப்பா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. நாம் ஒரு கேள்வி கேட்கணும். யாரு? பெந்தேகோஸ்தே மக்களை பார்த்து, வாக்குத்தத்த வசனம் போடுகிற மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தம், ஊருக்கூர் சபை கட்டிடம் இடிக்கப்படும், ஊருக்கூர் அநேக சபை கட்டடங்கள் மூடப்படும்,
தேவனுக்கு உண்மையாய் பணியாற்றுவர்கள் கொல்லப்படுவார்கள், அதுவும் கொடூர மரணத்தினால் கொல்லப்படுவார் என்று வாக்குத்தத்தம் கூற இயலுமா? சொல்லுவாங்களா? ஆசீர்வாதம். மோகன் சி லாசரத்துனா ஆசீர்வாதம், அவ்வளவுதான். ஆசீர்வாதம் போதுமா? அது மட்டுமா? பாருங்க, பழைய ஏற்பாட்டு சத்தியங்கள், அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காரியங்கள். ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கிறது ஆவிக்குரிய வகையிலே. இன்று இந்த விதமான அவமானம், நிந்தனைகள், இயேசுனுடைய முகம் சிதைக்கப்பட்டது, அந்த கேடு அடைந்தது. ஏசு 53ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, விரும்பப்படத்தக்க ரூபம் இல்ல, அவருடைய முகம் அந்த கேடு, அதாவது சிதைக்கப்பட்டது, வடிவமே குலைஞ்சு போச்சு. பாருங்க, மனுஷனை பார்க்கிலும், மனித ரூபத்தை பார்க்கிலும் ஒரு வார்த்தை இருக்கு 53 பார்த்தீங்கன்னா. அவ்வளவு பெரிய பாடுகள், அவ்வளவு பெரிய காரியங்கள் நமக்கு வராதா? வரும்ன்றார். அப்ப இதை குறித்து இன்னும் நாம் கூடுதலாக படிப்போம். கண்டிப்பாக இதிலிருந்து இப்பொழுது அந்த 19ஆம் அதிகாரத்தில் விடுதலையா இருக்காங்க. தேவனுடைய தீர்ப்பு இருக்கு, அதுக்காக அவங்க தேவனை துதிக்கிறாங்க. நாம என்ன நினைக்கணும்? இந்த மாதிரிலாம் வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு ஏதோ புறஜாதியிலிருந்து வந்துடும், இந்த இந்துத்துவ மக்கள்கிட்ட இருந்து மட்டும் உபத்திரம் வந்துடும் நினைக்க கூடாதுங்க. ஆச்சரியமா நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். கொலை செய்கிறவங்க தேவனுக்கு தொண்டு செய்யும் நாட்கள், தொண்டு செய்வது என்று எண்ணப்படும் என்று யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். அது பின்னாடி நம்ம வாசிப்போம், அடுத்த வாரத்தில் வாசிப்போம். கத்துஸ்தமான பாருங்க. அப்ப இந்த மாதிரி தேவனை நேசிக்கிறோம் சொல்லுகிற இந்த யூதர்கள் தாங்க இந்த மக்களை கொண்டாங்க. பல ஆண்டுகளாக தேவாலயம் எங்கது, கட்டடம் எங்கது, வாக்குத்தத்தம் எங்களுக்கு, தேவனுடைய குமாரன் எங்களுடையது, அவங்க தான் இவங்களை கொண்டு போட்டாங்க. பார்த்துங்க, இன்று இப்படிதான் கடைசியில் நடக்கும். கர்த்தர் சித்தமானால் பாருங்க, இவங்கெல்லாம் நமக்கு எதிராக நின்று நம்மளே கொலை செய்யற அளவுக்கு அவங்க நம்மளை ஏவி விட கூடும். ஆச்சரியமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மறைமுகமா கூட இருக்கும், வெளிப்படையா கூட இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து காத்து இருக்கணும். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். அப்போ இந்த உபத்திரவம் இப்போ உங்களுக்கு நீங்களாக்கி நியாயத்தீர்ப்பு நீதியா நடக்குது. அதுக்காக தேவனை அவங்க அல்லேலூயா என்று சொல்லி தேவனை துதித்து மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷமும் தேவன் அவங்களை படுத்துறாரு. அவங்க நிமித்தம் பழி வாங்கினார். கர்த்தர் மீண்டும் நம்ம வரும் நாட்களில் தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் தாமே நம்ம அனைவரோடும் கூட இருப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நன்றி சகோதரர்களே.